பாத்திர உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நல்ல சத்தமா வாய் திறந்து பாத்திரர் என்று சொல்லி, பாத்திர நீரே இயேசுவே. Oh, we worship you, Lord. You alone are worthy, Lord. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உண்மையா அப்படி சொன்ன எல்லாரும் வாய் திறந்து அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அவரை போல வேறு தெய்வம் இல்லை. ஆமென். அவர் ஒருவரே பாத்திரர். யோவான் அன்றைக்கு கண்ட தரிசனத்தில் பார்க்கும் பொழுது ஒருவரையும் காணவில்லை, ஒருவரும் இல்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அப்பொழுது அந்த தூதன் அவனை திடப்படுத்தி சொன்னார், ஓ இதோ யூதாவின் கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரரா இருக்கிறார் என்று சொன்னபோது எல்லா ஜாதியாரும், எல்லா கோத்திரத்தாரும், எல்லா பாஷைக்காரரும் அவருக்கு முன்பதாக வணக்கமாக விழுந்து, ஓ 24 மூப்பர்களும் தூதர்களும் அவருக்கு முன்பதாக வணக்கமாக விழுந்து கர்த்தரை ஆராதித்தார்களே. இந்த கால நேரத்தில் இயேசு ஒருவரே பாத்திரர், இயேசு ஒருவரே பாத்திரர் என்று சத்தமா சொல்வோம். இயேசுவே நீர் ஒருவரே பாத்திரர், எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். என்னுடைய வாழ்க்கையில் பூட்டப்பட்டு கிடக்கிற இடத்தை திறக்க நீரே தகுதி உடையவர் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அடைபட்டு கிடக்கிற கதவுகளை திறக்க அவர் பாத்திரராய் இருக்கிறார். ஓ மனிதர்களை தேடி பார்த்திருக்கலாம், அவங்க திறந்து தருவாங்களா? இந்த வாசல் இவர்கள் மூலமா திறக்கப்படுமா? திறக்கல. இந்த கால நேரத்தில் அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தரை உண்மையோடு ஆராதி, கர்த்தரை உண்மையோடு மகிமைப்படுத்து. அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நித்திய ஆனந்தம் உள்ள ஏகா சக்கராதிபதி. அவர் ஒருவராய் சகல காரியங்களையும் செய்ய வல்லமை உள்ள தேவன். Glory to God, we worship you, we worship you, we worship you, Lord. பாத்திர நீரே இயேசுவே, பாத்திரரே. சத்தமா பாடுவோமா? பாத்திர நீரே இயேசுவே, பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. சத்தமா சொல்லுவோம், உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பரிசுத்த பிதாவே, இந்த கால நேரத்தில் கர்த்தர் எங்களோடு கூட பேசும். என்னை பலப்படுத்துகிற கர்த்தர், என்னை அபிஷேகிக்கிற கர்த்தர். ஆண்டவரே, இந்த கால நேரத்தில் நீர் வெளிப்படுவீராக ராஜா. உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு பிட்டு கொடுக்க கர்த்தர் உம்முடைய பலனை ஞானத்தையும் தாரும் ஆண்டவரே. Lord, I am not depending on my experience, oh God, and I am not depending on my knowledge, oh God. ஆண்டவரே, உம்முடைய கிருபையை சார்ந்து இருக்கிறேன் அப்பா. இந்த கால நேரத்தில் கர்த்தர் வெளிப்படுவீராக ராஜா. உம்முடைய இரக்கத்துக்காக கெஞ்சி நிற்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம் நின்றபடி யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரையிலும் நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் முடிய.
அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். எல்லாரும் சத்தமாக. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேய நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். ஸ்தோத்திரம். போதும், உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பகுதியிலிருந்து தேவன் இந்த காலை நேரத்தில் அவருடைய மெய்யான வார்த்தையை நமக்கு பிட்டு தருவாராக. இந்த பகுதியிலே 5 விதமான ஜனங்கள் இருக்கிறதை நான் கண்டுகொண்டேன். 5 விதமான கூட்டம் இயேசுவை தேடி வந்ததில் 5 விதமான ஜனங்கள் இதில் இருக்கிறார்கள். முதலாவது 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி கேள்விப்பட்டதினால் அவரை பின்பற்றின கூட்டம். ஆமென், ஹல்லேலூயா. சத்தமா சொல்லும் ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் என்று என்கிறதை கேள்விப்படுகிறான். இயேசுவினிடத்துல போனா ஒரு அற்புதம் நடக்கும், என் வாழ்க்கையில ஏதோ ஒரு நன்மை நடக்கும், அதனால நான் சர்ச்சுக்கு போறேன், அதனால நான் வேதத்தை வாசிக்கிறேன். இப்படி ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தாரை இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த கால நேரத்தில் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது 5 கூட்டத்தில் நாம் எந்த கூட்டத்துல காணப்படுகிறோம், நாம் எப்படி ஆண்டவரை தேடுகிறோம், எதை தேடி ஆண்டவர் இடத்துல வந்திருக்கிறோம் என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவாராக, அவருடைய வார்த்தையை விளங்க பண்ணுவாராக. இங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் பயங்கரமான அற்புதங்கள் நடப்பதை கண்டு ஜனங்கள் அவரை பின்பற்றி வருகிறார்கள். பார்க்கிறாங்க, யூத ரபிமார்களால் செய்யப்படவில்லை, யூதர்களுடைய ஆசாரியர்களால் செய்யப்படாத பலத்த அற்புதங்களை இயேசு செய்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு சூப்பர் ஹீரோ வந்துட்டாரு, நம்ம இவரை ஃபாலோ பண்ணலாம், மிராக்கிள்ஸ் இன்ஸ்டன்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு கூட இயேசுவை பின்பற்ற ஒரு கூட்டம் வந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை, நாம் எதை கண்டு ஆண்டவரை பின்பற்றுகிறோம்? இந்த கால நேரத்தில் எதை கண்டு பின்பற்றி வந்திருக்கிறோம்? வெறும் அற்புதத்தை பார்த்து வந்திருக்கிறோமானால் ஆண்டவர் சொல்கிறார், நான் அதை விரும்பல, இப்படிப்பட்ட கூட்டத்தை நான் விரும்பவில்லை என்று சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வெறும் அற்புதத்துக்காக ஆண்டவரை தேடி வருகிறவர்களை ஆண்டவர் விரும்பவில்லை. அதுக்காக ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. என் ஆண்டவர் அற்புதர், இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கும் போது உங்க வாழ்க்கை அற்புதமா மாறிடும். ஆமென், ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத அற்புதம் ஒன்றுமில்லை. அன்றைக்கு லாசருவை மரித்து கிடந்த சடலத்தை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். எப்படி எழுப்பினார்? போய் நின்னுட்டு, எப்பா ஒரு இன்ஜெக்ஷனை போடுப்பா, கொஞ்சம் ஜீவன் இருக்கா பாரு, கை சூடாகுதா பாரு, தலை சூடாகுதா பாரு, சொல்லல. ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் என் ஆண்டவர் ஜீவிக்கிற தேவன். அவர் வார்த்தையை கொடுத்து சொன்னார், லாசருவே உயிரோட வா, லாசருவே எழுந்திரு. ஆண்டவருடைய வார்த்தை அதிர பண்ணினது கல்லறை. ஆமென். அவனுடைய சரீரத்தில் உயிர் பரச ஒரு வார்த்தை தான். அங்க நர்ஸை கூப்பிட்டு சொல்லல, போய் கொஞ்சம் பாருமா, கொஞ்சம் ட்ரிப்பு போடுங்கன்னு சொல்லல. லாசர் கொஞ்சம் இப்போ மயக்க நிலையில இருக்கிறா, கொஞ்சம் ட்ரிப்பு போடுங்கன்னு சொல்லல. ஆமென். ஆண்டவருடைய அற்புதம் மெய்யானது. இன்னைக்கு நிறைய பேர் அற்புதத்தை செய்யறோம்னு மாய வித்தைகளை காண்பிக்கிறார்கள், அவைகள் நிரந்தரமானவைகள் அல்ல. ஆமென். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். மனிதர்கள் அற்புதத்தை தேடி மந்திரவாதிகளிடத்திலையும் பலவிதமான மனிதர்களிடத்துல ஓடுகிறார்கள். அந்த மனிதர்களே வாழ்வை அற்று போயிடறாங்க, ஒரு நாள்ல உலகத்துல மாயையாய் மாய்ந்து போயிடுறாங்க. ஆனால் கர்த்தர் என்றைக்கும் ஜீவிக்கிறவராய், உலகத்தின் முடிவறிந்தும் சகல காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் நம்மோடு கூட இந்த கால நேரத்தில் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தினால் செய்ய முடியாததை செய்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். இந்த இடத்துல அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரை பின்பற்றுகிறதற்கு ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஏன் ஆண்டவருக்கு இந்த கூட்டத்தை பிடிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 17ஆவது அதிகாரம் 15ஆவது வசனத்தை வாசிப்பீர்களானால், அங்கே 10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். 10 பேருக்கும் ஆண்டவர் சுகத்தை தந்தார். 10 பேரும் திரும்பி போனாங்க. ஆனா ஒருவன் மாத்திரம் இயேசுவின் இடத்துல வந்து அவரிடத்தில், அவர் பாதத்தில் விழுந்து அவரை பணிந்து கொண்டான் என்று சொல்லி அந்த வேத பகுதி சொல்லுகிறது. ஆமென். 10 பேர் சுகப்படுத்தப்பட்டார்கள். 10 பேர்ல ஒன்னே ஒண்ணுதான் மீதியா வந்துச்சு. ஒருவேளை என் ஆண்டவருக்கு தெரியும், சுகப்படுத்த முன்னாடி இந்த 10ல எத்தனை வரும்னு சொல்லிட்டு தெரியும். தெரிஞ்சிருக்குமா தெரியாதா? என் ஆண்டவருக்கு இருக்கிற கிஃப்ட், அந்த வெளிப்பாடு இன்னைக்கு நமக்கு இருக்கும்னா
அற்புதத்தை செய்யக்கூடிய அளவுல உங்களுக்கு நமக்கு திராணி இருக்கோம்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? 10 பேர் உங்ககிட்ட வராங்க, என்ன செஞ்சிருப்போம்? 9 எண்ணத்தை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு இவன் ஒருத்தன் தான் நன்றி உள்ளவனா இருப்பான், இவனுக்கு சுகம் உண்டாகட்டும் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணோம். ஆனா என் ஆண்டவர் வித்தியாசமானவர். இந்த உலகத்தின் மனிதர்கள் பார்க்கிறபடியோ மற்ற ஒருவர் பார்க்கிறபடியோ ஒரு ஊழியன் பார்க்கிறபடி ஏதாவது கிடைக்கும்னா ஏதாவது செய்வாங்க. ஜெபம் பண்ணுவோம், பாரமா கண்ணீரோட ஜெபம் பண்ண சிலர்லாம் இப்படி எல்லாம் இருக்கிறாங்க ஆட்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். பாருங்க, இந்த கால நேரத்துல ஆண்டவரை நன்றா கவனிங்க. அவர் வசனம் சொல்லுகிறது, அவர் நன்றி அறிவில்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிற கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே, ஹல்லேலூயா. நம்ம துரோகமே செஞ்சிருந்தாலும் நன்றி அறிவில்லாதனா ஒவ்வொரு நாளும் அற்புதமா நடத்திட்டு இருக்கிறார். இல்லங்க, உண்மைதானே? நான் சொல்றது உண்மைதானே? ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் இருந்தாங்க, நன்றி அறிவு கெட்டவங்களா இருந்தாங்க. ஆண்டவர் அற்புதத்தின் மேல் அற்புதம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. தண்ணீரை ரத்தமா மாற்றுறாரு. ஆமென். தவளைகள் வருது எகிப்துல, பேன்கள் வருது, வண்டுகள், கொள்ளை நோய், கல்மழை, வெட்டுக்கிளி, காரிருள் எல்லாம் அங்க வருது. ஆனா இவங்க ஜெகஜோதியா கோசேன் நாட்டுல இன்வெர்டர் போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல. எங்க தமிழ்நாட்டுல எல்லாம் ரொம்ப பார்க்கட் பிரச்சனை. அங்க நாங்க சொல்லுவோம், உங்க வீட்டுல நீங்க கோசேன் தேசத்துல இருக்கீங்க ஐயா, நாங்க எல்லாம் எகிப்துல இருந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. ரொம்ப பார்க்கட் தொல்லை. ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்படி இருளிலும் அப்படி இந்த ஜனங்கள் அற்புதத்தை பார்த்து கொண்டு ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோட நடக்கிறாங்க. சுமார் 6 லட்சம் பேரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மீட்டு கொண்டு வருகிறார். வனாந்திரத்துல யோசிச்சு பாருங்க, 6 லட்சம் பேருக்கு ஒரு டைம் சாப்பாடாக்கி போடணும்னா எவ்வளவு கஷ்டப்படும். பாத்திரத்தை கழுவிக்குள்ளாடி முதுகு உடைஞ்சு போயிடும். கரெக்டான 6 லட்சம் பேருக்கு தட்டு கழுவி முதுகு உடைஞ்சு போயிடும். ஆனா 6 லட்சம் பேரை ஒரு நாள் அல்ல 40 வருஷம் ஆண்டவர் போஷித்தார். 3 வேளை போஸ்டார், எத்தனை வேளை போஸ்டார் தெரியல, டைமுக்கு டைம் அவங்களுக்கு ஆகாரம் கிடைச்சிச்சு. 6 லட்சம் பேரை அற்புதமாய் நடத்தியும் மிஞ்சினது எத்தனை தெரியுமா? 2. ஆமென், ஹல்லேலூயா. இவங்க நன்றி அறிவில்லாதவர்கள், துரோகிகள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனம் அவங்க இருதயம் திருக்குள்ளதா இருக்கிறது, அவங்க வணங்கா கழுத்துள்ளவர்களா இருக்க, எல்லாமே முன்னாடியே சொல்லிட்டாரு. ஆனாலும் என்ன செய்யறாரு? அவர்களை வழி நடத்துறாரு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அற்புதங்கள் செய்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். இந்த இடத்திலையும் ஆண்டவர் நன்றி அறிவில்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அற்புதத்தை செய்து நடத்துகிறார். இந்த அற்புதத்தை கண்டவுடனே இந்த ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். 2வது ஜன கூட்டம் பாருங்கள், அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறது இல்லையா? அடுத்த கூட்டம் பரிசேயர் கூட்டம். இந்த பரிசேயர் கூட்டத்தை குறித்து நாம் அறிந்திருப்போம். இயேசு எங்க போனாலும் போய் என்ன செய்வாங்க? கேள்வி கேட்டு தொல்லை பண்ற கூட்டம். இயேசுவின் நாட்களிலே 4 விதமான மக்கள் இருந்தார்கள் என்று சொல்லி சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது ஜெலோத்தியர்கள், ஜெலர்ஸ். அப்புறம் எசனேயர்ஸ் அப்படிம்பாங்க. 3வது சதுசேயர்கள், பாரசிஸ், பரிசேயர்கள். 4 விதமான கூட்டம். இந்த முதலாவது சொன்ன ஜெலர்ஸ், அவங்க கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிதான் பேசுவாங்க. நாங்க தான் உண்மையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் செய்கிற அந்த மாதிரி கிரியை செய்கிறவர்கள். ரோமர்களுடைய நாட்களிலே ரோமர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறதுக்கு வன்முறை தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு போராடின ஒரு கூட்டம் இந்த கூட்டம். 2வது கூட்டம் எஸ்னேயர்கள். அவர்கள் என்ன செய்வாங்கன்னா சமய நெறிகளை ரொம்ப ஒழுக்கமா பின்பற்றுவாங்க. கரெக்டா சடங்காச்சாரங்கள் எல்லாம் செய்வாங்க. சமுதாயத்தோட மிங்கிளாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துறவிகளை போல ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு அப்படி ரொம்ப நாங்கெல்லாம் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்தவான் மாதிரி நடிக்கிற கூட்டம். சாப்பிட முன்னாடியே கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். இப்படி எல்லாம் இயேசு ஊழியம் செய்கிற நாட்களில் சொன்னது உங்களுக்கு தெரியும்ல. உங்களுடைய சீஷர்கள் எல்லாம் கை கழுவாம சாப்பிடுறாங்க. இந்த கூட்டம் தான், இவங்க தான் அவங்க. பாருங்க, அடுத்த கூட்டம் சதுசேயர்கள், உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள். இவங்க அரசியல் தந்திரம் உள்ளவங்க. பஞ்சாகமத்தை அல்லது முதல் 5 ஆகமங்களை விசுவாசிக்கிறவர்கள், நம்புகிறவர்கள், அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த பரிசேயர்கள் ஓல்ட் டெஸ்டமென்ட் முழுசையும் நம்புவாங்க. இன்னைக்கு இருக்கிற நம்ம விசுவாசிகளை போல ஒரு கூட்டம். இந்த பரிசேயர்களுக்குள்ள 7 வித்தியாசமான வகை உள்ளவர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தங்க முதல் ஆள் தோள்பட்டை பரிசேயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன நற்கிரியை செஞ்சாலும் அங்க எழுதி ஒட்டிடுவாங்க. நான் யார் தெரியுமா? ஏன் ஷோல்டர்ல இருக்கும். தன்னை வெளிப்படுத்தத்தக்கதாக தோள்பட்டை பரிசேயன். இன்னொரு ஆள் சற்று நில் பரிசேயன். இன்னொரு குரூப் கொஞ்சம் நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பிச்சைக்காரனுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அல்லது காணிக்க ஒரு ஆள் பாக்குறப்பதான் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. கொஞ்சம் நில் அப்படின்னு சொல்லிட்டு பொறுக்க வச்சு ஆட்களை காண வச்சுதான்
கொடுப்பாங்க. இப்படி ஒரு குரூப், அப்படி கூட ஆட்கள் இருப்பாங்க, எல்லாம் இன்னைக்கு கூட சர்ச்சில் கூட இருப்பாங்க. அப்புறம் மூணாவது குரூப் பாத்தீங்கன்னா குருட்டு பரிசையன். கண்ணே திறக்க மாட்டான், ஏன்னா பாவம் செஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயா போய் முட்டி செத்தாலும் பரவாயில்ல, கண்ணை திறக்காம அப்படி குருட்டுத்தனமா நடந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நான் பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி, அப்படி அந்த மாதிரி டைப். இன்னொரு டைப் குனிஞ்ச தலையோட தான் நடப்பாங்க. நான் யாரையும் பார்க்க மாட்டேன், பெண்களை பார்க்க மாட்டேன், சகோதரர்களை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற ஒரு கூட்டம். இப்படி பல விதங்களிலே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பரிசேயர்கள் வேதத்தில் இவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற லூக்கா 18வது அதிகாரம் 12வது வசனத்திலே வாரத்தில் 2 முறை உபவாசம் செய்கிறவர்கள். அவர்கள் தசம பாகத்துல சம்பாத்தியத்துல எல்லாம் தசம பாகம் கொடுக்கிற கூட்டம். இப்படிப்பட்ட இந்த பரிசேயர்கள் இங்கே இயேசுவை பின்பற்றி வருகிறார்கள். இவங்களுக்கு நல்ல பிரின்சிபல் இருக்கு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வாரத்துல கரெக்டா தசமபாகம். நமக்கு அது கூட கிடையாதுல்ல சில நேரத்துல. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்க இந்த அட்லீஸ்ட் இந்த பரிசேயர்களை பார்த்து அது கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வேலையை தந்தா நல்லா கொடுக்கலான்னு இருக்குது, ஆனா நல்ல ஒரு வேலை இல்லையே, ஆசையா தான் இருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா நல்ல ஒரு வேலை இல்லைன்னு. இன்னும் கொஞ்சம் நல்ல இன்கம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் சேலரி இன்க்ரிமெண்ட் போட்டானா நல்லா கொடுக்கலான் இருக்கு அப்படிம்பாங்க. இப்படி சொல்ற ஆட்கள் ஒரு நாளும் நான் சொல்லல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த பரிசேயர்களை குறித்து இன்னும் வேதத்துல சொல்லுகிறது, இவர்கள் போஜன பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தம் செய்கிறார்கள், உட்புறம் அநீதியினாலும் கொள்ளையினாலும் நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதோட கூட ரொம்ப அதிகமா சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பரிசேயர்களை குறித்து மத்தேயு 23வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 23:13. நான் வாசிக்கிறேன். இவர்கள் மனுஷ பிரவேசியாதபடி பரலோகத்தை பூட்டி போடுறவங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவர்கள் கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பரிசேய கூட்டம் தாங்களும் போவதில்லை, மற்றவர்களையும் போக விடுறதில்லை. இவர்களை குறித்து இயேசு சொல்லும்போது சொல்றாங்க, குருடரான வழிகாட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிரதான இடத்தை பந்திகளில பிரதான இடத்தை இவர்கள் விரும்புகிறவர்கள், பரமபிதா நடாத நாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவங்க இங்க செய்யற காரியத்தை பாருங்க, பரலோகத்துல மற்றவன் பிரவேசிக்காதபடி